எலக்ட்ரீஷியன் கிட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கும் வந்து ஆனந்திக்கும் வந்து சம்மந்தம் இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போவும் நான் அதான் மேடம் சொல்றேன். எனக்கும் வந்து அவங்களுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் இருக்கு. நானும் அவங்களும் வந்து அப்படி வந்து பழகியிருக்கோம் அப்படின்னு நம்மலாம் சொல்றாரு. இப்போ என்ன சொல்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல் வந்து ஆப்போசிட் வக்கீல் வந்து கேட்குறாரு. சரி, எலக்ட்ரீஷியன்ஸ் நீங்க சொல்றது இன்னும் வந்து உண்மைன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? சரி, அதே உண்மைய இப்போ ஒருத்தவங்க வருவாங்க. அவங்க முன்னாடி நீங்க சொல்லணும். சொன்னீங்கன்னா நான் வந்து ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. உடனே வந்து இங்க பாருங்க மேடம், எலக்ட்ரீஷியனோட ஒய்ஃபும் குழந்தையும் வந்து வர்றதுக்காக உங்ககிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்கன்னோனே, வர சொல்லுங்க அப்படின்றாங்க. அவங்க ஒய்ஃபும் வந்து அந்த குழந்தையும் வராங்க. அவங்கள பார்த்துட்டு அதிர்ச்சி அடையிற எலக்ட்ரீஷியன், இவங்க எப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சொல்லுங்க சார், இப்போ உங்கள் ஒய்ஃபும் உங்கள் எதிரிலேயே இருக்காங்க. நீங்கள் வேற ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி இருந்திருக்கீங்க, அதுவும் ஏன் கூட அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஒய்ஃப் முன்னாடி சொல்லுங்க. உங்கள் குழந்தையும் உங்களை பார்த்துட்டு தான் இருக்குது. நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாதுங்க. அது எப்படி அவங்க ஒய்ஃப் முன்னாடி அவர் சொல்வார்? உண்மை தானே அவர் சொல்கிறாரு. இவ்வளோ பேர் முன்னாடி என்னோட அப்பா அம்மா இருக்காங்க, அதே மாதிரி வந்து இங்கே எல்லாருமே இருக்காங்க. இவ்வளோ பெண் முன்னாடி இந்த பொண்ணு கூட நான் தவறான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன்னு ஒருத்தர் சொல்ல முடியும் போது, அவங்க ஒய்ஃப் கூட சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? என் ஒய்ஃப் முன்னாடி சொல்லட்டுமே, இதில் எனக்கு எப்படியும் ஒய்ஃப்க்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி அவர் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு, சொல்லுங்கள் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து என்ன பண்ண தெரியாமல் தவிக்கிறாரு ஒய்ஃபை. சொல்லு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஜாடை காட்டுறாரு வந்து வீரபத்ரன். அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. சொல்லியா சொல்லு, நீ வேற ஒரு பொம்பளை கூட இருந்தேன்னு சொல்லு, இந்த நிமிஷமே உனக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்றாங்க ஒய்ஃபு. அப்படியே வந்து பார்த்துட்டே இருக்காங்க. வந்து அப்பா அப்படி சொல்லுது. அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க ஒய்ஃபை பார்த்துட்டு அப்படியே வந்து முழிக்கிறாரு எலக்ட்ரீஷியன். சொல்லுங்கள் சார், நீங்கள் வந்து ஜெயக்குமார் சார் சொல்லுங்கள், உண்மையை சொல்லுங்கள், யார் வந்தால் என்ன, உண்மைன்றது இருக்குல்ல சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நீதிபதி. மேடம் என்னை மன்னிச்சிடுங்க மேடம், நான் காசுக்கு ஆசைப்பட்டு இந்த பாவத்தை செஞ்சுட்டேன். மெயினாக என் குழந்தைக்காகவும் என் ஒய்ஃப்காக தான் இந்த பாவத்தை செஞ்சேன். அவங்களே வந்து இந்த மாதிரி நீதி கேட்கும்போது என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. சாரி மேடம், என்னை மன்னிச்சிடுங்க. நான் ரொம்ப பெரிய பாவத்தை பண்ணுறதுக்கு இருந்தேன். இந்த பொண்ணு பாவம், இந்த பொண்ணு யாருன்னு கூட எனக்கு அந்தளவு தெரியாது. எலக்ட்ரிஷியன் விஷயமா வந்து நான் போயிருந்தேன் உள்ள, ஒரு கனெக்ஷன் விட்டு போச்சுன்னு சொன்னாங்க, அதுக்கு தான் போயிருந்தேன். மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை மேடம். இந்த பொண்ணு வந்து தங்கச்சி மாதிரி தான் மேடம் எனக்கு. அந்த பொண்ணு கூட அன்றைக்கி என் அண்ணன் தான் கூப்பிடுச்சு. அந்த ஒரு விஷயம் கூட இல்லாமல் இந்த வீரபத்திரம் கொடுத்த காசுக்காக நான் இப்படி பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து கதறி கேட்குறாரு. இப்படி பண்ணிட்டேயா, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு நம்ம என்னையா வாழ்ந்துட்டு போகிறோம், நம்ம குழந்தை எப்படியா வாழும், நம்மளுக்கும் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அதை பற்றி யோசிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை திட்டுறாங்க. என்னை மன்னிச்சிடுமா, நான் காலில் வேணா விடுறேம்மா, ஆனால் என்னை மட்டும் விட்டுட்டு போயிடாதம்மா, நான் இந்த வீரபத்திரன் சொல் பேச்சை கேட்டு இப்படி வீணாக போயிட்டேம்மா அப்படி சொல்கிறாரு. பார்த்தீங்களா மேடம், இந்த வீரபத்திரன் என்ன பண்ணியிருக்காருன்னு எப்படின்னா என்னை எப்படியாவது அசிங்கப்படுத்தணும், என்னை ஏதாவது ஒன்று பண்ணி என்னை வந்து கேவலமானவன் சொல்லிட்டு நிரூபிக்கணும். அதுக்காக தான் எலக்ட்ரிஷியனுக்கு காசு குத்தி இந்த மாதிரி பண்ண வச்சுருக்காரு. இப்போ சொல்லுங்கள் மேடம், இந்த வீரபத்திரன் கூட நான் வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? என்னை அணுவணுவாக சித்திரவதை பண்ணி ஒவ்வொரு நாளும் என்னை ரசித்து என்னை கொடுமைப்படுத்தி எல்லாரு கூட வந்து சேர்த்து வச்சு பேசி இந்த எலக்ட்ரிஷியனே வர வச்சு இவருக்கும் எனக்கும் வந்து இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு வந்து எல்லாரும் முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ண ஒரு ஆள் கூட நான் எப்படி மேடம் வாழ முடியும்? சரி மேடம், அப்படி கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாழணும்னு சொன்னீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மேடம், நீங்களும் ஒரு அம்மா தானே மேடம், உங்களுக்கும் வந்து குழந்தைங்க இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு அப்படியே வந்து உணர்ச்சி வசப்படுறாங்க ஜட்ஜு. ஒன்று வந்து சொல்லுங்கள் மேடம், உங்களுக்கு பையன் இருக்கான்ல மேடம், உங்களுக்கு பசங்க இருப்பாங்கல்ல, அவங்க வந்து உங்கள் கண் எதிரவே வந்து ஒரு வேளை இந்த உலகத்தை விட்டு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் மேடம் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே அழகிறாங்க. அதே மாதிரி தான் மேடம், ஒரு என் குழந்தைய கருவுடையே வந்து இவன் வந்து மேலே அமிச்சிட்டா மேடம், எனக்கு எப்படி இருக்கும் மேடம், ஒரு அம்மாவாக இருந்து சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதறி அழகிறாங்க. அதை கேட்டுட்டு அப்படியே சர்ச் வந்து ஒரு நிமிஷம் தண்ணியை மறந்துடுறாங்க. தன்னோட பையனும் வந்து இறந்ததை நினச்சி ரொம்ப கவலைப்படுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் கூட வந்து நான் எப்படி மேடம் வாழ்கிறது அப்படின்னோடனே 2 பக்கம் வாதங்களையும் நாங்கள் கேட்டோம். வீரபத்ரன் சொன்னது எல்லாமே போய் அவர் வந்து ஆனந்தியை வந்து கொடுமைப்படுத்தினது நிரூபிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாத கோர்ட்டுன்னு கூட பார்க்காம வந்து ஒரு பொண்ணை அசிங்கப்படுத்தியிருக்காரு. அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து காயப்படுத்தியிருக்காரு. இந்த கோர்ட்டில் முன்னாடி எல்லார் முன்னாடியும் வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி இந்த உலகத்தை விட்டு அனுப்புறதுக்கான வழியை செஞ்சுருக்காரு. அவர் மேலே வந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக நான் போலீஸை வந்து ஆணை போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருக்குமான இந்த கேஸில் வந்து விவகாரத்து தரப்படுகிறது அப்படின்றாங்க. நிம்மதி அடைகிறாங்க ஆனந்தி.